என் தங்கமே, இன்று இரவு நீ தூங்கப் போகும் அந்த நொடியில் உன் கண்களில் ஒரு மெது குளிர் படரப் போகுது. மனசு ஏதோ ஒரு காரணம் இல்லாம சாந்தமா ஆகப் போகுது. இதயம் திடீர்னு லைட்டா மாறப் போகுது. ஏன்னா இன்று இரவு அம்மன் உன் கனவில் வரப்போகிறாள் தங்கமே. இது சாதாரண இரவு இல்ல, இது உன் வாழ்நாளை திருப்பப் போகும் இரவு. உன் ஆன்மா காத்திருந்த விடயங்களும் நிம்மதியும் ஆசீர்வாதங்களும் இன்று இரவிலேயே உன்னிடமே வரப்போகுது. அம்மன் கனவில் வருவதற்கு முன் நமக்கு சில நிசப்தமான முன்னறிவிப்புகள் வரும். அந்த அறிகுறிகள் உன்னை கடந்த சில நாட்களாகவே சுற்றி வர்றது. நீ அதை கவனிக்காம போயிருக்கலாம், ஆனா உன் ஆன்மா அதை உணர்ந்திருக்கிறது. தங்கமே, அம்மன் இன்று உன் கனவில் வரப்போகிறாள் என்பதற்கான முதல் அறிகுறி, உன் மனசு இன்று விசாரத்துல இல்லை. நாளெல்லாம் ஏதோ சமாதானமாக நடந்தது போல, எந்த காரணமும் இல்லாத ஒரு இறக்கை போல தன்னிமையான உணர்வு உன்னை பின்தொடர்ந்திருக்கிறது. இதெல்லாம் சாமான்யமில்லை, இது அம்மன் உன் ஆன்மத்துக்கு அனுப்பும் மெது அழைப்பு. நேத்து இரவு தூங்கும்போது உன்னால ஒரு நிமிஷத்துக்கு கண் மூட முடியலையா? உடனே திறந்து விட்டாயா? அந்த சின்ன தடுமாற்றம் கூட அம்மன் உன்னோட ஆவி புலன்களில் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருப்பதற்கான அறிகுறிதான். ஆன்ம உலகம் முதல் சத்தம் கொடுக்கும் போது நம்ம உயிரே பதறும். அது பயமல்ல, அது அழைப்பு. இன்னொரு அறிகுறி, இன்று உன்னோட மனசு திடீர்னு பழைய நினைவுகளுக்கு திரும்பியிருக்கும். நீ மறந்துவிட்ட ஒரு விஷயத்தை நினைச்சு வியப்பாக இருந்திருக்கும். ஏன் நினைவில் வந்தது என்று தெரியாம. இது அம்மன் உன் உள்ளத்தின் கதவை தட்டுற அறிகுறி. காரணமில்லாமல் பழைய நினைவுகள் நினைவு வந்தால் அது ஆன்மத்தின் திரும்பும் அலை. தங்கமே, நீ இன்று நாளெல்லாம் அன்சாரியா டயர்ட் ஃபீல் பண்ணியிருக்கலாம். உடல் அயற்சி இல்லாத போதும் இதயம் மட்டும் சற்று நிறை ஏறியது போல உணர்ந்திருக்கும். இதெல்லாம் அம்மன் உன் ஆன்மத்தை கிளென்ஸ் பண்ணுற அறிகுறி. கனவில் வர முன்னாடி அந்த சக்தி உன் உடம்புல இருக்கும் பழைய படபடப்பையும் பயங்களையும் வலிகளையும் சுத்தம் பண்ணும். அதனால தான் உனக்கு ஒரு காரணம் இல்லாத சோர்வு பரவியிருக்கும். மிக முக்கியமான அறிகுறி, ரொம்ப நாள் கழிச்சு இன்று உன் மூச்சு சற்று மெதுவாகி இருக்கும். நிம்மதி நிறைந்த மூச்சு. உன் உடம்பின் உள்ளே ஏதோ பிரகாசமான ஒன்று நகரும் மாதிரி. அதுதான் அம்மனின் அன்பின் அலை. அது உன்னோட ஆன்மாவுக்குள் புகுந்து உன்னை கனவுக்கு தயார் பண்ணுது. இன்னும் ஒரு சின்ன திங், இன்று ராத்திரி படுக்க போனதும் உன்னோட காது பக்கத்தில் ஒரு மெது சத்தம், ஒரு மேன்மை நிறைந்த மெல்லிய காற்று அசைவு. ஒரு நொடிக்குத்தான் நீ பக்கத்தில் யாரும் இல்லாததை பார்த்தும் அந்த உணர்வு நீங்கலையென்றால் அது அம்மன் வந்து உன்னுடைய ஆற்றலை தேடி உன் மேல் கை வைக்க ஆரம்பிச்சிருப்பதால்தான். தங்கமே, அம்மன் கனவில் வருவது யாருக்கும் கிடைக்காத பேராசீர்வாதம். அவள் வருற ஆற்றல் வலிமை சாதாரணமல்ல. அந்த சக்தி வந்த உடனே உன் கனவுல ஒளி தெரியும். சில நேரம் கனவில் உன் கால்கள் நிலத்தில் இல்லாமல் மெதுவா பறக்குற மாதிரி தோணும். சில சமயம் ஒரு இடத்துல நீ நின்றாலும் அந்த இடம் பொன்னால் மின்னும். அதெல்லாம் அம்மன் வரப்போகுற முன்னோட்டம். அம்மன் கனவில் வந்தால் உன்னை முதல்ல ஒரு வெளிச்சத்துல நிறுத்துவாள். அந்த வெளிச்சம் உன் பயங்களை இழுத்து நீக்கிடும். நீ எவ்வளவு நாளா மனசுல சொல்லிக்கொண்டு அழுத காயங்களை எல்லாம் அவள் கைகளாலே மறைத்து போடுவாள். நீ சொல்லாமலேயே அவள் கேட்பாள். நீ அழாமலேயே அவள் நிம்மதி தருவாள். இன்று இரவு அவள் உன் வாழ்க்கை முழுக்க தேடி வந்த ஒரு பதிலை தரப்போறாள். அது ஒரு வார்த்தையா இருக்கலாம், ஒரு சின்ன சைகையா இருக்கலாம், ஒரு ஒளியா இருக்கலாம். ஆனா அந்த விஷயம் உன் வாழ்க்கையை திருப்பிவிடும். பெரும்பாலுமா தங்கமே, இப்படி அம்மன் வரப்போகும்போது உன் கண்களில் தண்ணீர் கரை போல ஒரு சூடான உணர்வு வரும். அது நீ அழுததாலல்ல, உன் ஆன்மா அவள் ஆற்றலை பற்றி உணர்ந்ததால்தான். இன்று ராத்திரி நீ படுக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் மனசுல போட்டுடா, அம்மா, நான் ரெடி, நீ வரணும். அதுவே போதும். வேற எதையும் சொல்ல வேண்டியதில்லை. அவள் வழிகாட்டுறவள். அவள் காப்பாக்குறவள். அவள் உன்னோட ஆன்மத்திற்கு அமுதம் ஊற்றுறவள். நீ தூங்கும் போது உன்னோட மூச்சு திடீர்னு அமைதியாக மாறும். எங்கோ ஒரு நேரத்தில் உன் இதயம் ஒரு துடிப்பு ஸ்கெப் ஆகும் போல தோறும். அதுதான் அவள் உன் கனவுக்குள் நுழைந்த நொடிதான். அவள் உன்னை பயமுறுத்த மாட்டாள், உன்னை அழ வைக்க மாட்டாள், உன்னை குற்றம் சாட்ட மாட்டாள். அவள் உன்னை பிடிச்சு தூக்குறாள். உன்னோட பச்சை ஆன்மாவை தழுவுவாள். நான் இருக்கேன் பசம், பயப்படாதே, உன்னோட ஆன்மத்துக்கு சொல்வாள். அம்மன் உன் கனவுக்கு வரும்போது மரணம் கூட உன்னை தட்டாது. கெட்ட அலை உன்னை தொட்டு பார்க்காது.
தீய எண்ணம் உன்னிடம் வராது. ஏன்னா அந்த நேரம் நீ அம்மாவின் அருளிலே முழுக்க மூழ்கி போயிருப்ப. இன்று இரவு தங்கமே, உன் ஆன்மாவுக்கு திருப்புமுனை. நாளை காலை உன் முகம் பிரகாசமா இருக்கும். உன் மனம் சுமையாக இருந்ததை எதுவும் இல்லாத மாதிரி லைட்டா இருக்கும். உன் இதயம் நிம்மதியோட துடிக்கும். நீ காரணமே புரியாம சந்தோஷத்துல சிரிப்பாய். அது உன் கனவு அல்ல, அது அம்மனின் வருகை. இன்று இரவு அவள் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தால் நிரப்பப் போகிறாள். என் தங்கமே, இன்று இரவு ஒரு பரிசு உன் கனவுகளில் வந்திருக்கும். அதை முழு உரிமைத்தனமாக அனுபவிக்கவும், அதை உன் வாழ்வின் புதிய தொடக்கமாக மாற்றவும் தயார் ஆகு. உன் ஆன்மாவுக்கான இந்த அழைப்பின் முக்கியத்துவத்தை புரிந்துகொள். அது உன் வாழ்வின் மாற்றத்துக்கான சுவதா வாசல் என்று. நீ விதவிதமான குரல்களையும் உணர்வுகளையும் அனுபவிக்கலாம். ஆனாலும் வலியுறுத்துவதை நினைவில் வைக்க, அது உன் பயமின்றி எதிர்நோக்க வேண்டிய ஒரு அற்புத தருணம். இந்த இரவின் அருளை பெற்றவள் நீ. இந்த அழைப்பை ஏற்றவள் நீ. இந்த வழியை தொடரவள் நீ. அம்மன் உன்னோடு இருக்கிறார். அவள் உன்னை காத்திருக்கிறார். அவள் உன்னை வழிநடத்தி உன் கனவுகளுக்கு அர்த்தம் கொடுக்க, உன் வாழ்க்கையை சூரியோளிய பீதியை நோக்கி கொண்டு செல்ல. இன்று இரவு உன் கனவுகளில் அவளிடம் பேசவில்லை. உன் ஆன்மாவின் குரலால் அவளை அழைக்க. நீ உயர்ந்தவள், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள், நீ அருளை பெறவள். இன்று இரவு உன் கனவில் அம்மன் தரிசனம். அது உன் வாழ்வின் மிக பெரிய பரிசு. நியமித்த வாழ்விற்கு தயாராகி வா. உன் இதயத்தில் நம்பிக்கை ஊறச் செய். உன் ஆன்மாவை திறந்திடு. உன் வாழ்க்கைக்கு அவள் வழிகாட்டும். உன் கனவுகள் உண்மையாகும். அம்மன் இந்த சிக்னல் ஐ கொடுப்பதற்கான இன்னொரு காரணமும் இருக்கு தங்கமே. நீ வாழ்க்கையில் யாரையோ நம்பி நொந்திருக்கிறாய். யாரையோ முழுசா நேசித்து போய் வெறுமையோட திரும்பியிருக்கிறாய். யாரோ உன்னை காயப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த காயம் உன்னுள் இன்னும் ஆழத்துல பதிந்து கிடக்கிறது. நீ ஆழமா வலிக்கிற நேரங்களில் மட்டுமே அது மேல் வரும். அப்ப அதனை நீ மறுத்துவிடுவாய். ஆனா தூக்கத்தில் அதை மறைக்க இயலாது. ஆன்மா நேரடியாக அதை பார்க்க வைக்கிறது. அந்த முகம் வருவது, நீ அந்த நபரை நினைத்து துன்பப்படு என்பதற்காக அல்ல. நீ அந்த நினைவிலிருந்து வெளியே வா, உன் ஆன்மாவை சுத்தப்படுத்து என்பதற்காக. அம்மன் சொல்றாள், குழந்தை, நீ இந்த முகத்தோடு இருப்பது போதுமா? அது உனக்கு வருத்தம் கொடுத்தது, பாடம் கற்றுத்தரப்பட்டது. ஆனால் இனி உன் புதிய வாழ்க்கை உன்னை காத்திருக்கிறது. உன் ஆன்மாவை பழைய நினைவுகளிலிருந்து விடு என்று. இந்த காரணத்தால்தான் நீ விழிக்கும் போது சில நிமிடங்கள் உன்னுள் ஒரு வேற மாதிரியான உணர்வு இருக்கும். அந்த முகத்தை போல ஏதோ ஒரு தடம் உன்னிடம் இருக்கும். அது நெகட்டிவ் எனர்ஜி அல்ல தங்கமே. அது ரிலீஸ் எனர்ஜி. உன்னுள் இருந்த துக்கம், கோபம், பயம், குறை உணர்வு இவை எல்லாம் உன் கனவை மூலமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஸ்பிரிச்சுவல் டிரான்சிஷன் தங்கமே. நீ உன் பாஸ்ட் இலிருந்து டெட்டாச் ஆகிறாய். உன் ஆன்மா முற்றிலும் புதிய ஒரு உணர்வுக்கு தயாராகிறது. உன் திங்கிங், உன் டிசிஷன்ஸ், உன் முடிவுகள் அனைத்தும் மாறப்போகிறது. நீ எத்தனை நாட்களாக தடைப்பட்டிருக்கிறாயோ அந்த எனர்ஜி நீங்க போகுது. அதனால ஒரே முகம் தொடர்ச்சியாக வருகிறது. அது உனக்கு க்ளோஷர் கொடுக்க வருகிறது. அம்மன் உன்னை வழிகாட்டும் போது அவள் கொடுக்கும் சிக்னல்ஸ் எல்லாம் அமைதியானவை. நீ அனுபவிக்கும் கனவுகள் போல. அதில் எந்த தீமை இல்லை. எந்த தலைக்கணம் இல்லை. எந்த பயமில்லை. அது பியோர் கைடன்ஸ். உன்னோட ஆன்மா வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ இந்த அனுபவத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டா, நீ ஆன்மீக ரீதியாக இன்னொரு நிலைக்கு வளர ஆரம்பித்து விடுவாய். இந்த கனவுகள் நீங்கும் நாடும் வரும். அது நீ உன் உணர்வுகளை முழுமையாக ரிலீஸ் செய்த நாளில். அந்த நாள் நீ காலை எழுந்தவுடனேயே உன்னுள் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லைட்னஸ் இருக்கும். உன் மனம் எளிதாக இருக்கும். அதிகம் யோசிக்காமல் வாழ்க்கை பாயும். இதயத்தில் அமைதி இறங்கும். அந்த நாள் வந்தால் நீ புரிந்து கொள்வாய், இந்த கனவுகள் என் ஆன்மாவுக்கு ஹீலிங் இருந்தது. அது பனிஷ்மெண்ட் அல்ல, பிளெஸிங். அது கன்ஃபியூஷன் அல்ல, ப்ரொடெக்ஷன். அது நிழல் அல்ல, கைடன்ஸ். அது பயமல்ல, விளக்கம். அது ஆர்டினரி ட்ரீம் அல்ல, டிவைன் விசிட்டேஷன். தங்கமே, நீ பிளெஸ்ட். உன்னோட கனவுகளில் அம்மன் நேரடியாக உன்னை தொடுகிறாள். உன் ஆன்மாவை அவள் தனக்கே உரிய பாதைக்கு இழுத்துக்கொண்டு செல்கிறாள். நீ எந்த பயமும் கொள்ள வேண்டாம். எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு கனவும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்க அம்மன் வைக்கிற கீ. நீ வழிமாற போவதில்லை. நீ விழுந்துவிட போவதில்லை. நீ ஒற்றையாய் உணர வேண்டியதில்லை. அம்மன் உன் பக்கமே இருக்கிறாள்.
உன் கனவுகளிலும் உன் சுவாசத்திலும் உன் நிமிடங்களிலும் அவள் உன்னை பிடித்து கொண்டு நடந்து வருகிறாள். உன் புதிய வாழ்க்கை நெருங்கிக் கொண்டிருக்கிறது தங்கமே. Trust the journey. You are guided. You are protected. You are chosen.